விசேஷம் 22ஆம் வசனம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்றவங்க மாத்திரம் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கை கொண்டீங்கன்னா நீங்க பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து போக வேண்டும். ஆமென். ஒருவேளை இந்த வார செய்திக்காக நம்ம எத்தனை நாள் ஜெபிக்க வேண்டும், எத்தனை நாள் உபவாசிக்க வேண்டும், எத்தனை நாள் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும்னு நீங்க என்ன செய்வதில்லை, பார்ப்பது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா வருகிறேன், சீக்கிரமா பேசுறேன், சீக்கிரமா போறேன்றதுல மேல் ஓட்டம், மேல் ஓட்டம். அப்ப தேவ சமூகத்துல அதற்காக டயத்தை கொடுத்து அதற்காக காத்திருந்து அவருடைய சமூகத்துல போன ஏற்கட்ட ஆண்டவராக இயேசுக்கிறத சொல்றார், நான் சீக்கிரமா வரப்போறேன், நாம சீக்கிரமா வரப்போறேன். வந்தனைக்கு நீ அழுதுகிட்டு இருக்காத, வந்தனைக்கு உன் குடும்பத்துல கண்ணீர் வடிக்காத, வந்தனைக்கு துக்கமா இருக்காத, வந்தனைக்கு துயரமா இருக்காத. நீ வந்து நான் வர்றன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னா தேவன் மரணத்துக்கு முன்பதாகவே அதுல ஆயத்தப்பட வேண்டும், அதுல ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதுல கவனமாக இருக்க வேண்டும், அதுல மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும். ஒருவேளை திருப்தி படுறது எப்படின்னா, நீங்க வசனத்துகளை வாசித்து 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 நீங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல வர்ற திருப்தி, நீங்க உலகப்பிரமாண மனுஷன்கிட்ட பேசுவதும் உலகப்பிரமாண மனிதர்கிட்ட பேசுவதும் உலகமான பிரான்ஸ்ட பேசுறத காட்டிலும் தேவனிடத்துல வரதான ஒரு மன மகிழ்ச்சியான காரியம் எதுனா ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட பேசுற காரியங்களை நீங்க அதிகமா உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். உங்களுக்கு படிப்பை காட்டிலும், பதவியை காட்டிலும், பட்டணத்தை காட்டி பேச்ச காட்டிலும் அதிகமாக அவரோட யார் இந்த நாளில் இணைப்படுறார். அல்லேலூயா. அவருக்காக யாரு காத்திருக்கிறாங்க, அவருக்காக எந்த குடும்பம் முழங்கால் படியிடுகிறது, அவருக்காக இரவும் பகலும் எந்த குடும்பம் ஏங்கி கொண்டிருக்குதோ அந்த குடும்பத்தை பார்த்தா ஆண்டவர் சொல்றார், உன் ஏக்கத்துக்கு திருப்தியான காலம் வந்துருச்சு. என்ன காலம் வந்துருச்சு? திருப்தியான காலம் வந்துருச்சு. நம்ம பாட்டுல படிச்சது போல திருப்தியான